Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டேபிள் கிளாத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் கிளாத் வந்து நம்ம ஒரு பெரிய கிரானி ஸ்கொயர் வச்சு பண்ண போறோம். இது வந்து 16 inches இருக்கும். இப்போ இந்த கிரானி ஸ்கொயர்க்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 chains போட போறோம் நம்ம. 1 2 3 4. இப்போ ஹூக்ல இருந்து 4th ஸ்டிட்ச் 1 2 3 4 அதாவது நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல போயிட்டு ரெண்டு டபுள் crochet 3 chain ஃபர்ஸ்ட் போட போறோம். So ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ரெண்டு டபுள் crochet 3 chain 1 2 3 chain போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து 3 டபுள் crochet 3 chain 3 டபுள் crochet 3 chain னு 3 times பண்ண போறோம். So first 3 டபுள் crochet 3 chain 2 நான் அதே இடத்துல தான் பண்றேன். So 3 டபுள் crochet 3 chain இப்போ போடுறோம். இப்போ ஒரு டைம் பண்ணியாச்சு. இதே போல இந்த மாதிரி நம்ம 2 times பண்ணனும். 3 டபுள் crochet 3 chain ன்னு. இப்போ இந்த மாதிரி 2 times போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம இங்க ஒரு 3 chains இருக்கும். நம்ம 4 chains போட்ட பேலன்ஸ் வந்து மீதி 3 chains இங்க இருக்கும். அந்த 3 chains ஓட டாப்ல 3rd chainல போய்ட்டு நம்ம ஒரு slip stitch போடணும். போட்டுட்டு ஒரு 3 chain கண்டினியூ பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு. சோ 3 chains போட்டுட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்ல பாருங்க இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் ஃபுல்லாவே நம்ம பேக் லூப்ல தான் வர்க் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் crochet பேக் லூப்ல வர்க் பண்ணனும். வர்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கேப் வரும். இந்த கேப்ல நம்ம ஒரு டபுள் crochet 3 chain ஒரு டபுள் crochet ன்னு போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டபுள் crochet 3 chain ஒரு டபுள் crochet. அடுத்து மீதி இந்த 3 டபுள் crochetலயுமே நம்ம பேக் லூப்ல டபுள் crochet போட போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டபுள் crochet. சோ 1 2 3. Again இந்த கார்னர் வந்ததும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டபுள் crochet 3 chain ஒரு டபுள் crochet ன்னு இதுல finish பண்ணிட்டு வந்துற போறோம். அங்க ஒரு டபுள் crochet 1 2 3 chains அதே இடத்துல ஒரு டபுள் crochet. இப்படி டோட்டலா finish பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 3 chains இருக்குலையா அந்த 3rd chainல நம்ம போய்ட்டு ஒரு slip stitch போடுறோம். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே 5 டபுள் crochets 3 chains இருக்கணும். சோ நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச். So 1 2 3. இப்போ எல்லா இடத்துலயுமே நம்ம இதுலயும் அதே போல தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஸ்டிச்சஸ்ல எல்லாத்துலயுமே பேக் லூப்ல மட்டும் தான் நம்ம வர்க் பண்ண போறோம். இந்த கேப் வந்தது ஒரு டபுள் crochet 3 chain ஒரு டபுள் crochet தான் வர்க் பண்றோம். நம்ம சுத்திட்டு finish பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேக் லூப்ல finish பண்ணிட்டு நம்ம slip stitch போடுறோம். So first நான் இந்த இடத்துல எல்லாம் நம்ம பேக் லூப்ல தான் டபுள் crochet போடுறோம். இந்த கார்னர் வந்ததும் ஒரு டபுள் crochet 3 chain அதே இடத்துல இன்னொரு டபுள் crochet. இப்போ நெக்ஸ்ட் இந்த 5 ஸ்டிச்சஸ்லயும் பேக் லூப்ல நம்ம டபுள் crochet போடணும். பேக் லூப்ல தான் போட மறந்துட கூடாது. இந்த 5 ஸ்டிச்சஸ்லயும் பேக் லூப்ல வர்க் பண்ணதுக்கு அப்புறம் கார்னர் வந்ததும் ஒரு டபுள் crochet 3 chain அதே இடத்துல இன்னொரு டபுள் crochet. சோ இதே போல நீங்க இந்த இடமும் finish பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கார்னரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இந்த ஒரு ஸ்டிச்ல வர்க் பண்ணாம தான் இருப்போம். சோ அந்த ஒரு ஸ்டிச்லயும் பேக் லூப்ல போய்ட்டு வர்க் பண்ணிட்டு அந்த 3 chainோட 3rd chainல நம்ம போய்ட்டு slip stitch போட்டு finish பண்றோம் இந்த ஸ்டிட்சை. slip stitch போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம 3 chains போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 3 chains போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த 4 loopsல நம்ம பேக் லூப்ல ஒவ்வொரு டபுள் crochet வர்க் பண்றோம். இப்போ இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்ததும் நம்ம என்ன பண்றோம் ஒரு டபுள் crochet 3 chain ஒரு cluster ஒரு டபுள் crochet ன்னு இதே இடத்துல வர்க் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டபுள் crochet 3 chain அதே இடத்துல ஒரு cluster எப்படின்னா ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிட்டு உள்ளார விட்டுட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு லூப்ல மட்டும் புடிச்சு இழுத்து வெச்சுக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் உள்ளார விட்டுட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 2 loops. மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் உள்ளார விட்டு புடிச்சு இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 loops. இப்போ இந்த 1 2 3 4 இந்த 4 loopsலயுமே நம்ம புடிச்சு இழுக்க போறோம். அகைன் ஒரு 3 chains போட்டுட்டு
இந்த இடத்துல ஒரு டபுள் crochet. இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மீதி 7 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 7 ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த 7 செயின்ஸ்லையுமே நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கார்னர் வந்துடுச்சு. கார்னரில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet, 3 செயின்ஸ், 1 கிளஸ்டர், 3 செயின்ஸ், ஒரு டபுள் crochet. இதே போல் நம்ம பேலன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி 2 கார்னர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் பேலன்ஸ் 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 2 ஸ்டிச்சஸோட பேக் லூப்பில் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த 3rd செயினோட டாப்பில் போய்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கார்னரில் பாருங்கள், இப்போ இதுதான் கார்னர். இப்போ இந்த கார்னரோட நான் இந்த சைடு விட்டுட்டு 3 செயின்ஸ் போடணும். இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் 3 லூப்ஸில் நம்ம பேக் லூப்பில் டபுள் crochet போடுறோம். இப்போ நம்ம ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்க இந்த டபுள் crochetஐ நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் crochetல நம்ம ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு செயின் நான் கீழே இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கிளஸ்டர், ஒரே ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு டபுள் crochetஐ இப்போ நம்ம ஒர்க் பண்ணது இந்த இடம், அதுக்கு நெக்ஸ்ட் இதை ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3 ஸ்டிச்சஸில் பேக் லூப்பில் நம்ம டபுள் crochet போடுறோம். இப்போது இந்த கார்னரோட ரைட் சைடு இந்த பக்கம் வந்ததும் ஒரு டபுள் crochet போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 3 செயின்ஸ் போட்டு இந்த ரைட் சைடு கேப்பில் ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். கிளஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைட் கேப்பில் ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். கிளஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 3 செயின்ஸ். இப்போது 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு டபுள் crochet. இப்போது மீதி நமக்கு இந்த 9 லூப்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட்டு 3 லூப்ஸில் நம்ம டபுள் crochet ஒர்க் பண்ணுறோம். இப்போது 3 லூப்ஸில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த 4th லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லூப்பில் நம்ம ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு கிளஸ்டர். அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 3 டபுள் crochetலையும் பேக் லூப்பில் ஒவ்வொரு டபுள் crochet போடுறோம். இப்போது இந்த கார்னரோட ரைட் சைட் கேப்பில் ஒரு டபுள் crochet, 3 செயின்ஸ், ஒரு கிளஸ்டர், அகெயின் ஒரு 3 செயின்ஸ். நெக்ஸ்ட்டு கேப்புக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேப்புக்கு போகிறோம். போயிட்டு ஒரு கிளஸ்டர், அகெயின் ஒரு 3 செயின்ஸ், அதே கேப்பில் ஒரு டபுள் crochet. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கீழே இருக்கிற ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் கார்னர் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு ஒரு டபுள் crochet, 3 செயின், ஒரு கிளஸ்டர், அதில் நெக்ஸ்ட் 3 செயின்ஸ் போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்ததும் ஒரு கிளஸ்டர், 3 செயின், ஒரு டபுள் crochet. ஸோ இதே போல் பேட்டர்னை நம்ம இந்த 2 சைடும் ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுதான் கார்னர். இந்த கார்னரில் ஃபர்ஸ்ட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கார்னர்லையுமே நம்ம 5 டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 3 செயின் வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். மீதி 4 டபுள் crochet அதே இடத்துல ஒர்க் பண்ணணும். 4 ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 5 செயின்ஸ் போடணும். 5 செயின்ஸ் போட்டுட்டு இந்த கேப்பில் லெஃப்ட் சைட் கேப்பில் நம்ம ஒரு டபுள் crochet போடுறோம். இப்படி டபுள் crochet போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸோட பேக் லூப்லேயும் நம்ம ஒரு டபுள் crochet போடுறோம். போட்டுட்டு நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் 1 2 3 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து 1 2 3 4 இந்த 4 இதோட பேக் லூப்பில் நம்ம டபுள் crochet ஒர்க் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் வந்துடுச்சு. இந்த கார்னரோட ரைட் சைடில் இருக்கிறது கேப்பில் ஒரு டபுள் க்ரோச்சட் 5 செயின்ஸ். 5 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 கிளஸ்டருக்கும் நடுவில் இந்த கார்னரில் நம்ம போயிட்டு 5 டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். 5 டபுள் க்ரோச்சட்ஸ் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். இப்போ 5 டபுள் க்ரோச்சட்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 5 செயின்ஸ் பண்ணணும். 5 செயின்ஸ் போட்டுட்டு இந்த கிளஸ்டரோட லெஃப்ட் சைடு இந்த கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். அகெயின் மீதி இந்த நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் பேக் லூப்பில் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி 4 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 3 செயின்ஸ் போட்டுக்கணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த கிளஸ்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்க ஸ்டிச்சஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 லூப்பில் பேக் லூப்பில் நம்ம டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போது இந்த கிளஸ்டர் வந்ததும் இந்த கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோச்சட் 5 செயின்ஸ், இந்த 2 கிளஸ்டருக்கு சென்டரில் இருக்க கேப்பில் 5 டபுள் க்ரோச்சட். இப்போது 5 செயின்ஸ், இந்த கேப்பில் ஒரு டபுள் க்ரோச்சட், அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் பேக் லூப்பில் டபுள் க்ரோச்சட்ஸ். ஸோ இதே போல் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இது சைடும். இப்போ லாஸ்ட்டாக 5 செயின்ஸு போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேர்ட் செயினோட டாப்பில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ செயின் போட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 5 இந்த 5 செயின்ஸோட சென்டர் தேர்ட் செயினில் போய்ட்டு நீங்கள் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்லையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 5 செயின் கேப்ஸ் இருக்கும். இந்த 5 செயின் கேப்ஸ்லேயும் நம்ம 5 டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். ஸோ 5 டபுள் க்ரோச்சட்ஸ் அதே இடத்துல போடுறோம். ஸோ 5 டபுள் க்ரோச்சட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் நம்ம டபுள் க்ரோச்சட்ஸ் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் நீங்கள் இதில் வந்து நார்மலாகவே விடலாம் 2 லூப்லேயும் சேர்த்தி. ஸோ 1 2 இப்போ இந்த 5 லூப்ஸ்லையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 3 செயின் கேப்ஸ் வரும். இந்த 3 செயின் கேப்ஸ்லையுமே நம்ம 3 டபுள் க்ரோச்சட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 5 லூப்ஸ் இருக்கும். இந்த 5 லூப்ஸ்லையுமே நம்ம ஒரு டபுள் க்ரோச்சட்ஸ். அடுத்தது இந்த 5 செயின் கேப்ஸ். ஸோ அந்த 5 செயின் கேப்ஸில் 5 டபுள் க்ரோச்சட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 5 செயின் கேப்ஸ் இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த கார்னர் 5 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டோம் இல்லையா? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் 2 இதில் ஒரு டபுள் க்ரோச்சட், தேர்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரோச்சட், 3 செயின் ஒரு டபுள் க்ரோச்சட் போடுறோம். ஸோ தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சட், 3 செயின், அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். ஸோ இது ஒரு கார்னர் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட். ஸோ இப்போ எல்லாமே நார்மலாக தான் ஒர்க் பண்ணும். இந்த 5 செயின் கேப்ஸ்லாம் 5 டபுள் க்ரோச்சட்ஸ், இந்த 5 லூப்ஸ்க்கு டாப்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட், இந்த 3 செயின் கேப்ஸில் 3 டபுள் க்ரோச்சட்ஸ் ஒர்க் பண்ணணும் நம்ம. இப்போ நான் இந்த கார்னர் வந்ததும் பாருங்கள் இந்த 5 செயின்ஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட், தேர்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோச்சட், 3 செயின்ஸ், அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸில் ஒரு டபுள் க்ரோச்சட். இப்போ நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம இந்த இடத்துல 2 ஸ்டிச் விட்டுருப்போம். ஸோ இதில் ஆல்ரெடி ஒன்று பண்ணிவிட்டேன். மீதி ஒரு இதில் ஒரு டபுள் க்ரோச்சட் போட்டுட்டு அந்த தேர்ட் ஒனில் நம்ம 3 செயின்ஸ் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோச்சட், 3 செயின்ஸ் போட்டுட்டு தேர்ட் செயினோட டாப்பில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல செயின் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கார்னரில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு செயின் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோச்சட்க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ், 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை 2 டபுள் க்ரோச்சரை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன் 1 2 இந்த தேர்ட் ஒனில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட், அகெயின் ஒரு 3 செயின்ஸ். நெக்ஸ்ட்டு
2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட் 1 2. இப்போ இதில் தேர்ட் ஒனில் சிங்கிள் க்ரோச்சட் அகெயின் ஒரு 3 செயின்ஸ். இது இப்போ இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 1 2 தேர்ட் ஒனில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோச்சட். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணிட்டணும். இப்போ இந்த மாதிரி 3 செயின்ஸாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் கார்னர் வந்ததுக்கப்புறம் மீதி 1 2 ஸ்டிச்சஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் வந்து நம்ம இந்த கார்னரில் போய் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோச்சட். இப்போது அகெயின் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த கார்னர்லேயே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோச்சட். ஸோ இந்த கார்னரை தவிர மீதி இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 செயின்ஸ் இந்த மாதிரி வரணும், 10 செட்ஸ் வரணும். ஸோ அது கவுண்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஏன்னா அது தப்பாயிடுச்சுன்னா கிரானி ஸ்கொயர் தப்பாயிடும். ஸோ இந்த பக்கமும் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நமக்கு 10 செட்ஸ் வரணும். இப்போது இதே இடத்துல சிங்கிள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள் 1 2 செயின்ஸ் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் நான் போய்ட்டு ஒர்க் பண்ணுறேன். ஸோ 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ இதில் ஒர்க் பண்ணிக்கோம். 1 2 தேர்ட் ஒனில் போய்ட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணணும். ஆரம்பித்த இடத்துக்கே வந்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் நம்ம ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த செயினில் போய்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கலர் எடுத்துக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த கார்னர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 3 செயின்ஸ் போட போகிறேன். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோச்சட், அந்த கார்னர்லேயே ஒரு டபுள் க்ரோச்சட் அகெயின் ஒரு 3 செயின்ஸ். இப்போது இந்த கார்னரில் 2 டபுள் க்ரோச்சட். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோச்சட் 2 டபுள் க்ரோச்சட். ஸோ 2 டபுள் க்ரோச்சட் 3 செயின்ஸ் 2 டபுள் க்ரோச்சட் நம்ம போடுறோம். இப்போது நம்ம ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். 2 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த இந்த 3 செயின் கேப் இருக்கு இல்லையா, இந்த 3 செயின் கேப்பில் நம்ம ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 2 செயின்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த 3 செயின் கேப்ஸில் ஒரு கிளஸ்டர் அகெயின் ஒரு 2 செயின்ஸ். நெக்ஸ்ட்டு 3 செயின் கேப்ஸில் ஒரு கிளஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்னர் வரைக்கும் இந்த கார்னர் மட்டும் நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் மீதி இந்த டாப் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கார்னர், நம்ம இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10 ஸ்டிச்சஸ் நமக்கு இருக்கணும். இப்போது அகெயின் ஒரு 2 செயின் போட்டுட்டு இந்த கார்னரில் 2 டபுள் க்ரோச்சட் 3 செயின் 2 டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ண போகிறோம். 3 செயின் 2 டபுள் க்ரோச்சட் அகெயின் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த 3 செயின் கேப்பில் கிளஸ்டர் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் 2 செயின்ஸ். தென் எல்லாத்துலேயுமே நம்ம கிளஸ்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 இந்த தேர்ட் செயினோட டாப்பில் நம்ம போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கலர் ஆட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோச்சட், அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 3 செயின்ஸ் அதே இடத்துல 2 டபுள் க்ரோச்சட் இந்த கார்னரில் இப்படி ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 செயின்ஸ் போடணும். 1 2 செயின்ஸ் போட்டுட்டு ஸோ இது எப்படி இருக்குன்னா 2 டபுள் க்ரோச்சட் 3 செயின் 2 டபுள் க்ரோச்சட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் 2 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த 2 டபுள் க்ரோச்சட்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். இப்படி விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிளஸ்டர் இல்லையா, ஸோ இந்த கிளஸ்டரோட டாப்பில் நம்ம போய்ட்டு ஒரு டபுள் க்ரோச்சட், அடுத்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்சட், நெக்ஸ்ட் கிளஸ்டரோட டாப்பில் ஒரு டபுள் க்ரோச்சட், நெக்ஸ்ட் இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோச்சட், இந்த கிளஸ்டரோட டாப்பில் ஒரு டபுள் க்ரோச்சட். இப்போ நம்ம இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கணும். 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு இந்த கார்னரில் நம்ம 2 டபுள் க்ரோச்சட் 3 செயின் 2 டபுள் க்ரோச்சட்னு போட போகிறோம்.
அகைன் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் டைரெக்டாக 2 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கிளஸ்டரோட டாப்பில், நெக்ஸ்ட் இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷெட், அடுத்தது கிளஸ்டரோட டாப்பில். இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 3 செயின் போட்டுருக்கோம், அந்த 3 செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் நான் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு 3 செயின்ஸ் போடுறேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த கார்னரில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட், அகெயின் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம 2 செயின் கேப்ஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். நெக்ஸ்ட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 இது ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு செயினில் நம்ம போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 3 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 தேர்டில் போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இப்படியே நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இந்த கார்னரில் இப்படி ஒரு சிங்கிள் க்ரோஷெட் 3 செயின்ஸ் சிங்கிள் க்ரோஷெட்னு ஃபினிஷ் பண்ணணும். இப்போது நம்ம இந்த கார்னர் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் 3 செயின்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த 2 செயின் கேப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அகைன் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர் வந்ததும் இந்த கார்னரில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு 3 செயின்ஸ், அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ், இந்த 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது ஒரு 3 செயின்ஸ், 1 2 3 இந்த தேர்டில் போய்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதே இப்படியே நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நான் 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல க்ரீன் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ நான் கார்னரில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்க்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷெட், ஸோ 2 டபுள் க்ரோஷெட்ஸ், 3 செயின்ஸ், அதே கார்னரில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த 3 செயின் கேப்பில் ஒரு கிளஸ்டர், அப்புறம் ஒரு 2 செயின்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் 3 செயின் கேப்பில் ஒரு கிளஸ்டர். ஸோ அந்த கீழே இருக்கிற ரோ எப்படி பண்ணமோ அதே போல் தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நம்ம கார்னர் கிளஸ்டர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்னர் வந்திருக்கோம். ஸோ இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷெட், 3 செயின்ஸ், அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷெட்ஸ், 1 2 2 டபுள் க்ரோஷெட். இப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 13 கிளஸ்டர்ஸ் இருக்கணும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 கிளஸ்டர்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 13 கிளஸ்டர்ஸ் இருக்கணும். அகெயின் ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரவுண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த 3 செயின்ஸோட டாப்பில் நம்ம போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம்.